நிச்சயமா சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறிதான். முதல்ல அதை பத்தி சொல்றதே நாங்க தான். எல்லா பகுதி இந்த இடம் அந்த இடம் கிடையாதுங்க. நம்ம ஊட்டியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், கோட்டை முதல் குமரி வரை என்று சொல்லக்கூடிய அளவு எல்லா இடத்திலும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு. பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள், கொலை கொள்ளை பட்ட பகுதியே இதெல்லாம் நடக்கிறது கண்கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி விருதுநகர்ல இரட்டை கொலையை பார்த்தோம், திருநெல்வேலியில பாக்குறோம், தூத்துக்குடியில பாக்குறோம், எவ்வளோ இன்னைக்கு லாக்அப் கொலைகளை பாக்குறோம். இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா, மணல் கொள்ளை மாஃபியா கும்பல் மாதிரி இன்னைக்கு இருக்கிற கனிம வளத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. லஞ்ச ஊழல் ஒரு பக்கம், டாஸ்மாக் ஒரு பக்கம் என்று எல்லா இடத்துலயும் இது இருக்கு. இதெல்லாம் நிச்சயம் மாறணும். இதெல்லாம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வரணும் என்பதுதான் தேமுதிக. இது தேர்தல் நேரம் வரும்போது வாக்குறுதி கொடுத்ததா நீங்க சொல்றீங்க. அவங்கள கேட்டா அந்த மாதிரி ஒரு வாக்குறுதி நாங்க தரவே இல்லைன்னு திமுக சொல்றாங்க. இது இப்ப நேத்து கிடையாது. யார் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் அந்த கட்சி நாங்க முழு மது விலக்கை கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை யார் செஞ்சிருக்காங்க? கிடையாது. நீ நிதிஷ்குமார் ஜெயிக்கிறாருன்னா பீகார்ல முழு மது ஒழிப்பு அவர் பண்ணி நிரூபிச்சிருக்காரு. இது மாதிரி நம்ம தமிழ்நாடுலயும் வரணும் என்பதுதான் தேமுதிக விருப்பம் என்று நான் சொல்றேன். அந்த மாதிரி அவங்க எடுத்த ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன். அவங்க இன்னைக்கு மிக சிறந்த ஒரு முதல்வராக அவர் தன்னை நிரூபித்ததும் சரி, பலமான ஒரு கூட்டணி அமைத்ததும் சரி, அவர் மேல இருக்கிற ஒரு மக்களுக்கான மரியாதையும் தான் இவ்வளவு பெரிய ஒரு அது இன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு அப்படிதான் தோணும். தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் வருது இல்ல, அப்ப நான் சொன்னது என்னன்னு உங்களுக்கு புரியும். நிச்சயமாக அதற்கான ஒரு சூழல் இந்த தேர்தலில் அமையும். அப்போ நான் சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் நடக்கும் என்பதான் என்னுடைய வாக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் நான் சொல்ல விரும்பல. இல்ல அது தெரியாது, அப்படி கிடையாது. நீங்க சொல்ல அவங்களுடைய கொள்கைன்னு அப்படி ஒரு சூழல் வந்தால் ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு தான் நாங்க கேட்கிறோம். இது ஜனநாயக நாடு தானே, எல்லாருக்கும் ஜனநாயக நாட்டுல ஓட்டு உரிமை இருக்குல்ல. அப்ப அந்த அதிகார பகிர்வும் எல்லாருக்கும் சமமா கொடுக்கறதுல தப்பில்லைன்னு தான் நாங்க சொல்றோம். அதுக்கான சூழல் இந்த தேர்தலில் வரும் என்று நாங்க கணிக்கிறோம். வெயிட் அண்ட் சீ, பார்ப்போம் என்ன நடக்குது. ஏற்கனவே அது நடந்தது தானே. இது ஏற்கனவே தனி பெரும்பான்மை இல்லாமல் திமுக ஆட்சி அமைத்திருக்கிறது. தனி பெரும்பான்மை இல்லாம அதிமுகவும் ஆட்சி அமைத்து, இது நடக்கிற ஒரு விஷயம்தான். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது. இந்த முறை அப்படி ஒரு சூழல் வரும்போது அதை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நாங்க சொல்றோம். நீங்க அதை கேட்டு மறுபடியும் என்ன காயப்படுத்துறீங்க. இப்பதான் மதுரையின் மருமகள், மண்ணின் மைந்தரின் மனைவின்லாம் சொன்ன. எடுத்தவுடனே இந்தியாவிலேயே அசுத்தமான நகரம் மதுரை தான் நம்பர் 1ல இருக்கின்றதே என்னை பொறுத்தவரை அவமானமா நான் நினைக்கிறேங்க. உண்மை, என் கால் படாத இடமே இந்த மதுரையில் இல்லை. ஏன்னா இடைத்தேர்தல்கள், பொது தேர்தல்கள், பார்லிமெண்ட் எலெக்ஷன், கார்பரேஷன் எலெக்ஷன், ஒவ்வொரு வார்டாக நாங்க போய் பார்த்திருக்கோம். அப்போ இன்னைக்கு அந்த அளவு மதுரை சுத்தம் இல்லாத ஒரு மாநகர் அப்படின்னு நினைக்கும் போதே தலைகுனிவா அதை நான் பாக்குறேன். இந்த நிலை மாறணும். ஏன்னா நேத்தே உங்களுக்கு சொன்ன இதே பிரஸ் மீட்ல மதுரை மாநகர்ல நடந்த ஊழல்கள் தான் இதற்கு காரணம். கார்பரேஷன்ல ஒரு மேயராக இருந்தவர், அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஊழல் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் மேயர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்க. இந்த அளவு ஊழல் இருந்தா எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? ஒரு தவறான ஒரு நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு மதுரை மாறிடுச்சு. இது தலைகுனிவு. இது மதுரைக்கு மட்டும் இல்லை, இது தமிழ்நாட்டுக்கே தலைகுனிவு. நிச்சயம் இந்த நிலை மாறி தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் மாநகர் மதுரைன்னு வரணும்னு நான் நினைக்கிறேன். அது கட்டாயம் நடக்கும் என்று நம்புகிறேன்.
நன்றி.